ఎవరు నీలా ప్రేమించేదెవరు, నీలా క్షమించేదెవరు యేసయ్యా. నీలా పాపికై ప్రాణం పెట్టిన వారెవరు, నీలా పాపికై ప్రాణం పెట్టిన వారెవరు, నీతో సమమెవరు, నీలా ప్రేమించేదెవరు, నీలా క్షమించేదెవరు యేసయ్యా. నీలా పాపికై ప్రాణం పెట్టిన వారెవరు, నీలా పాపికై ప్రాణం పెట్టిన వారెవరు. లోక బంగారము ధన ధాన్యాదులు ఒక పోగేసిన నీతో సరితూగున, జీవనదులన్నీయు సర్వసంద్రములు ఒకటే ఎగసిన నిన్ను తాకగలవా. లోక బంగారము ధన ధాన్యాదులు ఒక పోగేసిన నీతో సరితూగున, జీవనదులన్నీయు సర్వసంద్రములు ఒకటే ఎగసిన నిన్ను తాకగలవా. లోక సౌఖ్యాలన్నీ ఒక చోట కుమ్మరించిన నీవేగా చాలిన దేవుడు. లోక సౌఖ్యాలన్నీ ఒక చోట కుమ్మరించిన నీవేగా చాలిన దేవుడు. నీతో సమమెవరు, నీలా ప్రేమించేదెవరు, నీలా క్షమించేదెవరు యేసయ్యా. నీలా పాపికై ప్రాణం పెట్టిన వారెవరు, నీలా పాపికై ప్రాణం పెట్టిన వారెవరు. పలు వేదాలలో మత గ్రంథాలలో పాపమే సోకని పరిశుద్ధుడేడి, పాప పరిహారార్థం శిలువ మరణముంది తిరిగి లేచినట్టి దైవనరుడెవరు. పలు వేదాలలో మత గ్రంథాలలో పాపమే సోకని పరిశుద్ధుడేడి, పాప పరిహారార్థం శిలువ మరణముంది తిరిగి లేచినట్టి దైవనరుడెవరు. నీలా పరిశుద్ధ దేవుడెవరున్నారయ్యా, నీవేగా మంచి దేవుడవు. నీలా పరిశుద్ధ దేవుడెవరున్నారయ్యా, నీవేగా మంచి దేవుడవు. నీతో సమమెవరు, నీలా ప్రేమించేదెవరు, నీలా క్షమించేదెవరు యేసయ్యా. నీలా పాపికై ప్రాణం పెట్టిన వారెవరు, నీలా పాపికై ప్రాణం పెట్టిన వారెవరు. నేను వెదకకున్నా నాకు దొరికితివి, నేను ప్రేమించకున్నా నన్ను ప్రేమించితివి. పలు గాయాలు చేసి తరచు రేపితివి, నన్నెంతో సహించి క్షమించితివి. నేను వెనకకున్నా నాకు దొరికితివి, నేను ప్రేమించకున్నా నన్ను ప్రేమించితివి. పలు గాయాలు చేసి తరచు రేపితివి, నన్నెంతో సహించి క్షమించితివి. నీలా జాలిగల ప్రేమగల దేవుడేడి, నీవేగా విమోచకుడు. నీలా జాలిగల ప్రేమగల దేవుడేడి, నీవేగా విమోచకుడు. నీతో సమమెవరు, నీలా ప్రేమించేదెవరు, నీలా క్షమించేదెవరు యేసయ్యా. నీలా పాపికై ప్రాణం పెట్టిన వారెవరు, నీలా పాపికై ప్రాణం పెట్టిన వారెవరు, నీతో సమమెవరు, నీలా
జ్ఞానం పెట్టిన వారెవరు? இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த மாலை வேளையிலும் கூட என்னுடைய சாட்சியோடு கூட வேதத்திற்கு நேராய் நான் போக ஆசைப்படுகிறேன். நான் ஆரம்ப காலத்தில் இருந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய பிறப்பு இந்து குடும்பத்திலிருந்து பிறந்தவன். எங்கள் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம். எங்கள் முன்னோர்கள் ஒருத்தரும் கிடையாது. எங்களுக்கு முன்னிருந்த பெற்றோருங்களோ தாயோ தகப்பனாரோ தாத்தாவோ ஆயாவோ யாருமே ரட்சிப்பு இல்லை. நான் பிறந்து 16 வயது வரைக்கும் கூட இந்துவாக தான் இருந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பயங்கரமான பக்தி நிறைந்த ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தவங்க. பூத்தல்பட்டு மண்டலத்தில் பண்டப்பள்ளி கிராமன்ற அந்த கிராமத்தில் தான் வசித்து வந்தோம். ஆனால் அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தபோது பயங்கரமான சொல்லப்போனால் பூஜையில் எல்லாவற்றிலும் கூட இந்த பூஜை இல்லை அந்த பூஜை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லவே இல்லை. எல்லா பூஜையும் பண்ணுவோம். அப்படி இருந்த நாட்களில் எனக்கு என்னையும் கூட சொல்லப்போனால் ஆசனம் போட்டு ருசிகள்லாம் போட்டு ஆசனம் போட்டு உட்கார்ந்து ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட சொல்லுவோம். சின்ன பிறந்து எங்களுக்கு பழக்கம். அப்படி நாங்கள் பக்தியில் வளர்ந்தவங்க, பக்தியிலே இருந்தோம். அது மட்டுமல்ல, என்னுடைய தாய்க்கு சாமி ஆடும், குறி சொல்லுவாங்க. அப்படிப்பட்டதான சூழ்நிலை ஒரு பக்கம். அது ஒரு பக்கம் இருந்தால் எங்கள் குடும்பம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்து வந்த ஒரு குடும்பம். அப்படி கஷ்டத்தில் நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை ஒரு பக்கம். அது இன்னொரு பக்கம் இருந்தால் கொடிய வியாதி என்னுடைய தாயாரை தாக்கிட்டு. என்ன அப்படின்னு சொன்னால், அநேக இடங்களில் பார்த்து 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 எத்தனையும் இடத்திற்கு போனாலும் கூட சரியான ஒரு பதில் கிடைக்கல. எத்தனையோ டாக்டர்கள் எல்லாம் பார்த்தோம். எந்த டாக்டர்களாலும் முடியவில்லை, குணமாக்க முடியல. எந்த மருந்தும் குணப்படுத்தவில்லை. ஒன்று போனால் ஒன்று வந்துட்டே இருக்கும், கடினமாக இருக்கும். அந்த வியாதியின் போராட்டத்தில் ரொம்ப கஷ்டத்திலேயே நாங்கள் நொந்து போயிருந்தோம். அப்படி இருந்த நாட்களில் என்னுடைய தாயாருக்கு வயிறு வீங்கிட்டு வெடிஞ்சிடும் போல இருந்தது. அப்படிப்பட்டதான கொடூரமான வயிறு வெடிச்சிடும் போல இருக்கிற சூழ்நிலையில் அங்கே பக்தியாக இருந்தோம், பூஜை செய்துட்டு இருந்தோம். அத்தனை சாமிகளை கூப்பிட்டு மன்றாடி எத்தனையும் பதில் கிடைக்கவில்லை. இனியும் சொல்ல போனால் இங்கு எங்களுக்குன்னு ஒரு குலதெய்வமும் இருக்கும். அதன் இடத்துலையும் கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், பூஜை பண்ணுவோம். எத்தனையோ நாட்கள் அப்படி பண்ணி 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 அதற்கு சரியான பதில் கிடைக்கவே இல்லை. கிடைக்காததுனால் நாங்கள் சோர்ந்து போன நிலையில் நாங்கள் இருந்தோம். எத்தனையோ இடத்திற்கு நம்ம போயிருந்தோம். ஆனால் அதன் பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலையும் என்னுடைய தாயார் குறி சொல்லுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, ஊர் முழுவதும் எங்கம்மா குறி சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு ஒரு பதிலும் சரியான ஒரு வார்த்தையும் கிடைப்பதில்லை. எத்தனையோ வார்த்தைகளுக்காக காத்திருப்போம். ஏதாவது சாமியை சொல்லும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஆனால் எங்களுக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. ரொம்ப நாளாவே அப்படி மரணத்திற்கு நேராய் போராட்டத்தில் இருந்த எங்கள் வாழ்க்கையிலையும். இனியும் சொல்ல போனால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் இந்த
தண்ணியில் சத்தியம் பண்ணி வாங்கிட்டு அதில் அப்படின்னு சொன்னால் இந்த பூஜையில் ரொம்ப டீப்பாக இறங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு குடும்பம். அப்படி இருந்த நாட்களில் என்னுடைய தாயாருடைய நிலை நாளுக்கு நாள் ரொம்ப கடினமாக இருந்தது, மோசமாக இருந்தது. எத்தனையோ டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து சோர்ந்து போன நிலை. அப்போது எத்தனாவது வருஷம் சொன்னால் 1996 6வது வருஷம் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். இனி சாமி இன்னும் இருந்தால் பூமியில் நம்மை காப்பாற்றணும், இல்லை அப்படின்னு சொன்னால் சாமியே பூமியில் இல்லையா அப்படின்ற ஒரு நிலைக்கு மனதில் ஏக்கம் கலகம் அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் இருந்தபோது கர்த்தர் எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் கிரியை செய்ய தொடங்கிட்டார். ஹல்லேலூயா. அது எப்படி அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு முறை நாங்கள் பூஜை பண்ணிட்டு இருந்தது எல்லாவற்றையும் இனி பூஜையே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறது எல்லாவற்றையும் ஒன்றுமே பண்ணல, இனி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம், அன்னைக்கு இரவு அப்படியே வீட்டில் தங்கிட்டு இருக்கிறோம். அது வீடு வாடகை வீட்டில் இருக்கிறோம். அது குடிசை வீடு, அது சின்ன குடிசை வீடு. அது ஏன்னு சொன்ன சொந்த வீடும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தபோது கிட்டத்தட்ட 1 மணி நைட் அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு குறி சொல்கிற சாமி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், நான் உங்களை கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொன்னபோது இங்கே உள்ளம் உடைந்து போனது. அல்லேலூயா. நான் உங்களை என்ன பண்ணிட்டேன், கைவிட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னது நாங்கள் குலதெய்வமாய் நம்பிட்டு இருந்த அந்த சாமி. இப்போ அந்த வார்த்தை சொன்னதோ நாங்கள் உள்ளம் உடைந்து போய், இத்தனை நாட்கள் உன்னை நம்பி ஏமாற்றம் அடைந்துட்டோமே, ஏன் சொல்லலை முன்னவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ சொல்லுது என்னன்னு சொல்லின்னு சொன்னால், நீங்கள் போயிட்டு நெருப்பில் போய் என்ன பண்ணுங்க, இறங்கிடுங்க. அக்கினிமயமான தேவன் இருக்கிறார், அவரிடத்துல போயிட்டு நீ என்ன பண்ணு, நீங்க என்ன பண்ணுங்க, போங்க அப்படின்னு சொல்லி. அக்கினின்னா சுட்டு எரிச்சிடுமே, சாம்பல் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசும்போது, அக்கினின்னா அந்த அக்கினி இல்லப்பா, உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார், அவரிடத்துக்கு நீங்க போங்க, அவர் தான் உங்களை விடுவிப்பார், வேற யாருமே விடுவிக்க முடியாது அப்படின்னு சொன்னது. ஆனா பேரே சொல்லாம அப்பவும் சொல்லிட்டே இருக்குது. நாங்க கேட்கிறோம், அவர் தான் யாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப சொல்லுது, அவர்தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போதான் ஒரு 5 குடும்பத்தான் எங்க ஊர்ல ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க காலையில ஜெபம் பண்ணுவாங்க, அப்படியே இரவு நேரத்திலையும் கூட ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் போக மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னால், எங்கள் மனதில் இருக்கிறதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அது மற்ற தாழ்ந்த இனத்துக்கு தான் இந்த தெய்வம், அதனால் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் தூரமாகவே இருப்போம். அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர் அப்படின்னு சொல்லும்போது எங்க உள்ளம் உடைய ஆரம்பித்தது. அப்போ சாமிகளையே உண்டாக்கினவர் அப்படின்னும் போது, சிருஷ்டிக்கு எஜமானன் அவர் ஒருவர் தான் என்று சொல்லும்போது, இத்தனை நாள் நம்பிட்டு உன்னை ஏமாற்றம் அடைஞ்சோம் அப்படின்னு கேட்கும்போது அவாஸ்தவம் தான். என்னை நம்பி நம்பி என்ன பண்ணிட்டீங்க, ஏமாற்றம் அடைஞ்சீங்க, வாஸ்தவம். ஆனா இன்னைக்கு சொல்றேன், நீங்க இயேசுவின் இடத்துக்கு என்ன பண்ணுங்க, போங்க. நீங்க போனீங்கன்னா தான்
இந்த தாயாருக்கு குணமடைவாங்க, இல்லைன்னா மடிந்துடுவாங்க. அல்லேலூயாம். செத்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அப்பத்தான் என்ன வருதுன்னா, அது தாழ்ந்த ஜாதிக்கு தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோமே, அங்க எப்படி போகுது? இது ஒரு பக்கம் உள்ளத்துல ஒரே கலகம். ஆனாலும் திரும்ப திரும்ப அந்த சாமியை நம்பிட்டு இருந்தோமே, அந்த குலதெய்வம் சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இப்படியே நேரத்தை வீணா அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, நேரத்தை கழிச்சிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க கட்டாயமா இழப்பு தான் பார்ப்பீங்க, உயிரோடு வாழ முடியாதுன்னு சொன்னது. அல்லேலூயா. எப்போ அந்த வார்த்தை சொன்னதோ, நாங்க காலை நேரத்துல, ஏன்னு சொன்னா இனி நைட்ல தூங்கிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு காலையில தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு என்ன பண்றோம், புறப்பட்டு போகிறோம். எங்கிட்டனா ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க வழக்கம் போல. காலையில் எந்திரிச்ச உடனே ஜெப சத்தம் கேட்கும். அந்த வீட்டுக்கு நாங்கள் போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மாவுக்கு வயிறு வீங்கிறதுல ஒரு பக்கம் மாந்திரிகம், இன்னொரு பக்கம் வாந்திங் ஆயிட்டே இருக்கும். எதை சாப்பிட்டாலையும் தக்காது, நிற்காது. தண்ணி குடித்தாலும் வாந்தி வரும், எதை சாப்பிட்டாலையும் சரி வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த நிலையில் இருந்தாங்க. அப்போது இந்த நிலையில தான் நாங்கள் காலையில் 5 மணிக்கு போயிட்டு ஜெப சத்தம் கேட்குது, ஆனால் கதவு மூடி இருக்குது. கதவு போயிட்டு சத்தமாக போட்டு தட்டுறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் தட்டுறதை விட அவங்க சத்தம் தான் ஓவராக இருக்கு. அல்லேலூயா. அதனால் அவங்களுக்கு கேட்காது நாங்கள் தட்டினாலையும் கூட. அந்த அளவுக்கு ஜெப சத்தம் அதிகமாக இருக்கு. நாங்கள் போயிட்டு கதவை தட்டுறோம். அந்த சத்தத்தை கேட்டு கதவு திறந்து பார்த்தாங்க. அவங்க பார்த்ததுமே, ஏன் இந்த நேரத்தில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை நாங்கள் வருவோமா அப்படின்னு. ஆனால் உடனே அவங்க கலங்க ஆரம்பித்தாங்க, கதற ஆரம்பித்தாங்க. அவங்களே அறியாமல் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாங்க. கண்ணீர் வடிச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க, 3 நாளைக்கு முன்னமே உங்கள் குடும்பத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தெளிவாக என்ன பண்ணாரு, பேசினார். நீங்கள் வருவீங்க, ஆனால் எப்போ வருவீங்கன்னு தெரியாது. இப்போ வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் 3 நாளைக்கு முன்னமே எங்களோடு கூட ஆண்டவர் பேசினார், நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அந்த நேரத்துக்கு போயிட்டு எங்களுக்காக மந்திரம் பண்ணுங்க அப்படின்றோம். ஏன்னா அது வரைக்கும் ஜபன்னா தெரியாது, ஒன்றமா தெரியாது, பைபிள்னா தெரியாது. நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு என்ன பண்ணுங்க, மந்திரம் பண்ணுங்க, எங்கள் அம்மாவுக்கு நல்லா ஆகட்டும். அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மந்திரமும் பண்ணல, உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த தேவனை நாங்கள் என்ன பண்ணுறோம், கூப்பிடுறோம். அவர் ஓடி வந்து கூக்குரலுக்கு பதில் என்ன பண்றாரு, கொடுப்பார். அவர் கொடுத்தால் உடனே வெற்றி. அல்லேலூயா. நிச்சயமாய் இந்த ஒளிபரப்பின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த இடத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தாலும், எந்த பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நாங்க அதே போல பூஜை பண்ணிட்டு இருந்தவன் தான். அநேக நாட்கள் ஆசனம் போட்டுட்டு ருசிங்க பண்ணுவாங்க, பெரிய பெரிய சாமியாருங்க பண்ணுவாங்க. காலையிலும் மாலையிலும் 2 வேளையும் பண்ணுவோம், 2 வேளையும் பண்ணுவோம். சின்ன பிள்ளைங்கள்லாம் பெரியவங்கள எல்லாருமே கடினமாக இருக்கும். எங்கள் வீட்டில் பூஜையெல்லாம் அந்த அளவுக்கு கடினமாக பூஜை பண்ணுவோம். அப்படி பூஜை பண்ணுற குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் நானும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு தான் நான் இயேசுவினிடத்திற்கு போனோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவினிடத்திற்கு அன்னைக்கு தான் தேடிட்டு போகிறோம். நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு மந்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மந்திரமெல்லாம் ஒன்றும் பண்ணலப்பா, இப்போ நீங்கள் எங்களோடு பேசினது போலவே நாங்களும் தேவனோடு பேசுகிறோம். அந்த வார்த்தையை கேட்டு அவர் இறங்கி பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் இறங்கி என்ன பண்றாரு,
பதில் கொடுக்கிறார். அந்த பதிலுக்கு உங்களுக்கு குணமாயிடும், விடுதலை ஆயிடும். ஆகையால் நீங்க நம்பினா போதும், சுகமடையிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அவர்கள் தேவனிடத்துல ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபிக்க 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 தேவ பிரசன்னம் அந்த இடமே இறங்கிற்று. அல்லேலூயாம். அவங்க ஜெபம் பண்ணிட்டு தண்ணியும் எண்ணெயும் என்ன பண்ணாங்க, இந்தம்மா குடிங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய தாயாருக்கு குடிக்க வச்சாங்க. நான் நினைச்சேன் இப்பவே வாந்தி எடுத்துருவாங்க போல் தெரியுது. ஏன்னா இத்தனை நாள் நான் பார்த்துருக்கிறேனே, அதே போல திரும்ப நடக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். திரும்ப வாந்தி எடுப்பாங்களே என்னமோ. அவங்க ஜெபம் பண்ணி கொடுத்த தண்ணீரையும் எண்ணெயும் குடிச்சு 1 நிமிஷம் இல்ல, 1 மணி நேரம் ஆனது, 2 மணி நேரம் ஆனது, 3 மணி நேரம் ஆனது, வாந்தியே வரல. கரங்களை தட்டி நம் தேவாதி தேவனை நாம் துதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த இடத்துல எங்கிருந்து இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருந்தாலும் உங்களையும் என்னையும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவர் அவர். அவரை இல்லாம நமக்கு விடுதலை இல்லை, வெற்றி இல்லை. அவர் கிருபையினால தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய இரக்கத்தினால்தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் நினைப்பாங்க, எனக்கு பணம் இருக்குது நான் உயிர் பிழைச்சிடுவேன் அப்படின்னு, எனக்கு ஆஸ்தி இருக்குது நான் வித்த கூட சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு எனக்கு ஆஸ்தி இருக்குதுன்னு நினைப்பாங்க. இல்லவே இல்லை, ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நிச்சயமாகவே தேவனுடைய இரக்கமும் கிருபையும் இல்லை அப்படின்னு சொன்னால் யாருமே உயிர் வாழ முடியாது. அன்னைக்கு தான் இயேசுவின் இடத்துல நாங்க போயிட்டு ஜெபிக்க சொல்லி அவங்க கொடுத்த தண்ணீரையும் எண்ணெயும் என் தாயார் குடித்த போது உடனே சுகமானதை நான் கண்கூடு பார்த்தேன். அன்னைக்கு 3 நாளைக்கு அதுக்கடுத்து வயிறு கொஞ்சம் கொஞ்சமா வீங்கிறது குறைஞ்சது. 3ஆவது நாள் முழுமையா கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆயிட்டு நல்லாவே ரிலீஃப் ஆயிடுச்சு. அன்னைக்கு வேதத்தை, அன்னைக்கு புது வேதா அப்படின்னா புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. அன்னைக்கு எடுத்தவன் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்ன எங்க வீட்டில் அந்த ரெட் பைபிள் இருந்தது. அப்போ பெருசா இருந்தேன், எங்க வீட்டில் இருந்தேன். என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பைபிள்னு தெரியாது, இந்த புத்தகம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா, நான் தான் அடுப்பத்தை வைப்பேன். அப்போ சமையல் வேலை செய்யறதுக்கும் சரி, என்ன விஷயத்துக்கும் சரி, நான் தான் அடுப்பு பற்ற வைப்பேன். ஏன்னா என்னுடைய தாயாருடைய நிலைமை மாறி, அதனால அடுப்பு பற்ற வைக்கும் போதெல்லாம் பேப்பரை கிழிச்சு என்ன பண்ணுவேன்னா, பைபிள் பேப்பரெல்லாம் கிழிச்சு என்ன பண்ணுவேன், அடுப்பு பற்ற வைப்பேன். இந்த வேதாகமத்தை எப்போ முழுமையா கிழிச்சிட்டு முடிச்சினோ அப்பதான் தேவன் என்னையும் எங்க குடும்பத்தையும் தொட ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். வேதத்துல உள்ள ரகசியம் யாருக்குமே புரியாது. இது சர்வ சாதாரணமா இது மனுஷனால் தான் எழுதப்பட்டது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா தேவ ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தையில், இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. இதே வார்த்தை என்னைக்கு வேண்டாம் என்று நான் நெருப்புல சுட்டெரிச்சேனோ, இதே வேதாகமத்தை அன்னையிலிருந்து தொட்டவன் தான் இன்றைக்கு வரைக்கும் நிறுத்தவே இல்லை இந்த வேதாகமத்தை. ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். இனிய சொல்ல போனா எனக்கு சரியா படிக்கிறதுக்கே தெரியாது. இவன் சுத்தமா இவனுக்கு ஒரு ஞானமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். டீச்சர்கிட்ட போனா அடித்தா
எந்த சப்ஜெக்டிலும் 0 வரும், இல்லைன்னா 1 2 அவ்வளோதான் மார்க்கு. அப்படி இருந்த என் வாழ்க்கையில இப்போ வேதாகமத்தை பிரசங்கிக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாகவே எனக்கு படிப்பறிவு குறைவுதான். ஆனால் என்னை தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டார் என்பதை நான் அன்றைக்கு உணர்ந்தேன். அன்னைக்கு தீர்மானம் பண்ணினேன். என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய தாயார் இடத்துல சுகப்படுத்தி அற்புதம் செய்த அதே தேவன் இனி நான் அவருக்காக சேவை செய்வேன் அப்படின்னு சொல்லி தீர்மானமா அன்னைக்கே எடுத்துட்டேன். அல்லேலூயா. அன்னைக்கு ரட்சிப்பே தெரியாது, எனக்கு சுவிசேஷமே தெரியாது. அன்னைக்கு குலதெய்வம் என்று சொல்லி சார்ந்திருந்த அந்த குலதெய்வத்தை வாயிலிருந்து வந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உன்னையும் என்னையும் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் என்று எப்போ அந்த வார்த்தை என் மனதில் குத்தினதோ, அந்த வார்த்தை அன்றையிலிருந்து இன்னும் எனக்கு ஜீவன் அதிகமாயிற்று, பலன் அதிகமாயிற்று. ஏன் சொன்னா, அது வரைக்கும் தெரியல, ரகசியம். யார்தான் சிருஷ்டிகர்த்தர்ன்னு தெரியாம இருந்தேன். எப்போ சிருஷ்டிகர்த்தரை நான் அறிந்தேனோ, தெரிந்து கொண்டேனோ, அன்றைக்கு பிடித்தது வேதம் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்த ஆரம்பித்தது. அல்லேலூயா. நிச்சயமா இந்த பகுதியில் இருக்கிற கிராமத்தின் மக்களே, தேவன் உங்களை நேசிக்கிறார். நிச்சயமாகவே உங்களை நேசித்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல சுவிசேஷத்தை கொண்டு வந்திருக்கிறார். இயேசு சர்வசாதாரணமானவர் அல்ல. நம்ம நினைக்கிற மாதிரி அவரு வெளிநாட்டு தெய்வமோ அல்லது கீழ்த்தரமானவர்களுக்கு மட்டும்தான் என்கிறது நம்முடைய அபிப்பிராயம், நம்முடைய எண்ணங்கள். அது தவறானது. ஆனால் சிருஷ்டிக்கே கர்த்தராயிருக்கிற தேவன், அது மட்டும் யாருமே மறந்துட வேண்டாம். உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார், உங்கள் மேல் பாசம் வைத்திருக்கிறார். சங்கீதத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம், கீர்த்தனலும் சங்கீதம் 91 சங்கீதத்திலே 15 வசனம், 91 15 வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அந்த வார்த்தை படிங்க. అతడు నాకు మొరపెట్టగా నేను అతనికి ఉత్తరమిచ్చేదను శ్రమలో నేను అతనికి తోడై ఉండేదను. இங்கே வேதத்துல சொல்றாரு, கவனிங்க. அவன் எனக்கு என்ன பண்ணுவான்? என்னை நோக்கி கூப்பிடுவான். இங்க இருக்கிற நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். வாலிபத்தில் இருக்கலாம், அல்லது சிறு பிள்ளைகளாய் இருக்கலாம், அல்லது முதியோராய் இருக்கலாம், அல்லது எந்த வயதில் இருந்தாலும் சரி, உங்களை நேசிக்கிறார். நீங்க அவரை தேடினால், நீங்க அவரை இந்த இடத்துல கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்க கூக்குரல் இட்டீங்கன்னு சொன்னா, உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். மனுஷனோடு எப்படி உங்க குறையெல்லாம் சொல்லி நீங்க அவங்களிடத்துல, மற்றவங்களிடத்துல, சிநேகிதனிடத்துல சொல்றீங்களோ, அதே போல இயேசுவினிடத்துல நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாய் அவர் பதில் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஆகையால் தயவு செய்து இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக சுவிசேஷம் வந்திருக்கிறது. நீங்க அவரை தேடினீங்கன்னா நிச்சயமா அவர் உங்கள் இடத்திற்கு வருவார், உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஒரு முறை அதே நாங்கள் ரட்சிப்புக்குள்ள அப்போதான் போயிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் என்னுடைய அண்ணன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்துட்டு இருந்தான். அதில் வேலை செய்துட்டு இருக்கிற போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, கூட இருக்கிறவங்க ஒரு சில பொருட்கள் எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. அந்த திருடு வந்து எங்கள் அண்ணன் மேலே வச்சுட்டாங்க. இது எங்கள் அண்ணனுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், உத்தமம் அதிகம், யதார்த்தமாக இருப்பான்,
உண்மையா இருப்பான். சொந்த காசை கூட செலவழிச்சிடுவான், சொந்த உழைப்பை கூட உழைச்சிட்டு வந்துடுவான். அந்த அளவுக்கு தியாகம் பண்ணக்கூடியவன். ஆனா இப்போ இந்த வார்த்தை நிந்தை வந்ததோ அவனால் பொறுக்க முடியாம விஷத்தை குடிச்சிட்டு, எப்போ குடிச்சானும் தெரியாது, ஆனா குடிச்சு எப்பவோ உயிர் போயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ நாங்க ரட்சிப்புக்குள் வந்த பிறகு நடந்த சம்பவம், இயேசுவின் இடத்திற்கு போய் ஒரு சில நாட்களுக்கு பிறகு நடந்த சம்பவம். அதுக்கு அடுத்தது அப்படி நடந்த போது எங்களுக்கு தெரியாது இது நடந்த சம்பவம். வேறொருத்தர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கம்பெனியில் பிரச்சனையாமே, அங்க அண்ணன் ஏதோ குடிச்சிட்டு செத்துட்டான் அப்படின்னு. உடனே நாங்க கதவை அடிச்சிட்டு, எப்போ சொன்னாங்களோ அப்போதான் கதவை அடிச்சிட்டு ஜெபிக்க தொடங்கினோம். அல்லேலூயா. கதவை அடிச்சிட்டு, வீட்டு கதவை அடிச்சிட்டு ஜெபிக்க தொடங்கினோம். ஜெபிக்க 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 அந்த விஷம் எல்லாம் அதே இடத்துல வெளியே வந்துட்டு இருக்கு, கக்கிட்டு இருக்கிறான். நிச்சயமாகவே தேவன் திரும்பவும் உயிர் கொடுத்து அநேக நாட்கள் உயிர் வாழ வைத்தார். கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அது மட்டும் இல்லை, ஒரு முறை நான் ஊழியத்திற்கு சின்ன கழிக்கிற இடத்துல, இவருக்கு தெரியும் சின்ன கழிக்கிற இடம், அதான் பண்டப்பள்ளியெல்லாம் தாண்டி ஒரு கிராமம். அந்த இடத்துல ஒரு பாப்பா டிகிரி முடிச்சிருக்கு, அவ்வளோதான், பாஸ் ஆகிருக்கு. ஆனால் அவங்களுக்கு மாந்திரிகம் அட்டாக் ஆகிடுச்சு. எப்போ மாந்திரிகம் அட்டாக் ஆனதும் அவங்க பாதிக்கப்பட்டு இந்த உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. இவ்வளோதான், இப்படியே இருப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் ஒன்றுமே மௌனமாக இருக்கும். இப்படி அநேக நாட்கள், ஒரு நாள் இல்லை, அநேக நாட்கள் மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. அந்த செய்தி எங்களுக்கு வந்தது. அல்லேலூயா. அப்படி வந்தபோது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அத்தனை நாள் பேசிட்டு இருந்த அந்த பொண்ணு எப்போ அந்த பாதிப்பு வந்ததோ பேச்சு வார்த்தையும் போயிடுச்சு, ஊமி ஆயிட்டாங்க. ஜபத்திற்கு தேவ சமூகத்திற்கு தான் தஹிஞ்சு அக்னி முகாம் இந்த கூட்டு நடந்து, இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் முதல் நாள் கூட்டிட்டு வந்தோம், நல்லா ஆகலை. ரெண்டாவது நாள் கூட்டிட்டு வந்தோம், நல்லா ஆகலை. மூன்றாவது நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொட ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. சுகமாயிட்டு அப்படின்னா இங்க சுகமாவல, மீட்டிங்ல சுகமாவல, கவனிக்கணும். வீட்டுக்கு போனாங்க, வீட்டுக்கு போய் ஒரு சில நிமிடத்திலே குணமாயிட்டு நல்ல பேச ஆரம்பித்தது, சுகமாயிடுச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு இப்போ பிள்ளைங்க படிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்திட்டார். அல்லேலூயா. நிச்சயமா எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். கொஞ்சம் இல்லை, எக்கச்சக்கமா ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். ஒன்றுன்னு சொல்றதுக்கு இல்லை. தேவன் அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன், அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன். ஆனால் அற்புதத்தை பின்னாடியே போயிட்டு இருந்தோம்னா வேத வசனத்தை நாம் என்ன பண்ண மாட்டோம், பிடிக்க மாட்டோம். வேதத்தை நாம் சார்ந்திருந்தால் தானாவே அற்புதங்கள் என்ன பண்ணும், நம்மளை தேடி வந்துட்டே இருக்கும், நடக்கும். வேதத்தை எந்த அளவுக்கு நாம் சார்ந்திருக்கிறோமோ அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்துட்டே இருக்கும். நாம் இதை விட்டுட்டோம்னா அற்புதத்தை ஒருவேளை நடக்கும், ஆனால் அதனால் மோட்சத்துக்கு போகுமா அப்படின்றது கேள்வி ஆயிடும். அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தரை நாம் தேடி அவரை பின்பற்றினால் நாம் அவருடைய ராஜ்யத்திற்குரிய தகுதியை நமக்கு உண்டு. ஆகையால் அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை யோவான் ஸ்நானகன் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள்,
பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போ நாங்க எப்போ அந்த எங்க தாயாருக்காக சுகமானதோ நாங்க இன்னும் என்ன செய்யணும்? அப்போ எங்க வாழ்க்கையில இன்னும் ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்க ஆராயணும். நாங்க கேட்கிறோம், பக்கத்துல ஜெபிக்கிறவங்களை கேட்கிறோம், ஐயா எங்களுக்குள்ள ஏதாவது குறை இருந்தா நாங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணா அதற்கு ஒரு முடிவு உண்டாகும் அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணுமே இல்லை, உங்க வாயால அறிக்கை இட மன்னிப்பு தேவனே என்ன பண்றாரு? கொடுக்கிறார். விசுவாசத்தினாலே நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கையிட்டு விட்டுட்டு தேவனை பின்பற்ற கர்த்தர் தொட ஆரம்பித்தார். பாவ மன்னிப்பு நிச்சயம் வந்தது. விடுதலை பெற்றுக்கொண்டோம். சமாதானமாய் நாங்க இருக்கிறோம். என்னுடைய தங்கச்சியும் நானும் ஊழியம் செய்துட்டே இருக்கிறோம். என் தங்கச்சி பெங்களூர்ல லிங்கராஜபுரத்தில் சபை நடத்துகிறாங்க. அவங்க வீட்டுக்காரரும் பாஸ்டர், அவங்களும் ஊழியம் செய்கிறாங்க. அப்படியே நானும் ஒரு சில கிராமங்களில் ஊழியம் செய்துட்டு இருக்கிறோம். நிச்சயமாகவே தேவன் உங்களை தரிசிக்க வந்திருக்கிறார், உங்களை தொட வந்திருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில வியாதியின் போராட்டத்தில் இருக்கிறீங்களா, டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா, அல்லது கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா, அல்லது வேற எந்த பலவீனத்தினால் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை தொட ஆரம்பிக்கிறார். நீங்க தேவனை தேடி வாங்க. நீங்க தேடி வந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் அவர் உங்களை விடுவிக்கும்படி அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 37 சங்கீதத்துல 40 வசனம், 37 కీర్తన 40 వచనం. యెహోవా వారికి సహాయుడై వారిని రక్షించును. వారు యెహోవా శరణజొచ్చి ఉన్నారు గనుక ఆయన భక్తిహీనుల చేతిలో నుండి వారిని విడిపించి రక్షించును. హల్లెలూయా. துன்மார்க்கனிடத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய அவர் சர்வ வல்லவர். துன்மார்க்கன் என்பது நமக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டான். அவன் ரகசியமாய் கிரியை செய்து நம்மளை பாதிப்புண்டு பண்ணிட்டே இருப்பான். அவனுடைய வேலை அது. திருடன் திருடவும் கொல்லவும் வருவானே என்று வேறு எதுக்குமே வரமாட்டான். அவன்தான் இருளிலே ஆதிக்கம் பண்ணுகிறவன். நிச்சயமாய் நம்மளை அநேக மனுக்குலத்தை பாதிப்பு உண்டு பண்ணிட்டே இருக்கிறான். இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில் இருக்கிற மனுக்குலமாகிய நம்மை ஆண்டவர் நேசிக்கிறார். யாரை நேசிக்கிறாரு? நம்ம மனுஷராய் இருக்கிற நம்ம என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். காரணம், அவருடைய சாயலில் இருக்கிறோம், அவருடைய ரூபத்தில் இருக்கிறோம், அவருடைய வடிவத்தில் இருக்கிறோம். ஆகியால் அவர் நம்மை நேசிக்கிறார். நம்மை உண்டாக்கும் போதே அவருடைய ரூபத்தில் உண்டாக்கி அவருடைய சுவாசத்தை ஊதி இருக்கிறாரே, அவருடைய சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய பிச்சையாக இருக்கிற உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறது. ஆகையால் யாருமே ஒருவேளை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க இப்பவே ஓடி வந்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய அவர் வல்லவர், அதிசயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். கண்ணீரோடு இருப்பீங்கன்னு சொன்னா உங்க கண்ணீரை துடைப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை மாற்றுவதற்கு அவர் சமீபமா வந்திருக்கிறார். உங்களிடத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நீங்க ஓடி வந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் அவர் விடுவிப்பார். நீங்க தேவ சமூகத்திற்கு ஓடி வாங்க, నిశ్చయమాய் அவர் విడివిప్పారు. నాదంటూ లోకాన ఏది లేదయ్యా, ఒకవేళ ఉందంటే నీ
ప్రభువా నీరే బ్రతుకంతా నీరే 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 బ్రతుకంతా నీరే నాదంటూ లోకాన ఏది లేదయ్యా ఒకవేళ ఉందంటే నీకిచ్చినదే ప్రభువా నాదంటూ లోకాన ఏది లేదయ్యా ఒకవేళ ఉందంటే నీకిచ్చినదే ప్రభువా నాకు ఉన్న సామర్థ్యం నాకు ఉన్న సౌకర్యం నాకు ఉన్న సౌభాగ్యం నాకు ఉన్న సంతానం నాకు ఉన్న సామర్థ్యం నాకు ఉన్న సౌకర్యం నాకు ఉన్న సౌభాగ్యం నాకు ఉన్న సంతానం ఆరగించే ఆహారం అనుభవించే ఆరోగ్యం ఆరగించే ఆహారం అనుభవించే ఆరోగ్యం కేవలం నీదేనయ్యా కేవలం నీదేనయ్యా కేవలం నీదేనయ్యా కేవలం నీదేనయ్యా నాదంటూ లోకాన ఏది లేదయ్యా ఒకవేళ ఉందంటే నీకిచ్చినదే ప్రభువా నాదంటూ లోకాన ఏది లేదయ్యా ఒకవేళ ఉందంటే నీకిచ్చినదే ప్రభువా నాదంటూ లోకాన ఏది లేదయ్యా ఒకవేళ ఉందంటే నీకిచ్చినదే ప్రభువా இந்த பூமியில நம்மதுன்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே சிருஷ்டிகர்த்தருடையது. அவர் கொடுத்த பிச்சை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், காற்று சுவாசிக்கிறோம், எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம். அவர் கொடுத்த பிச்சைங்க. நம்ம நினைக்கிறோம் என்னுடைய பலத்தினால் தான் உயிர் வாழ்கிறேன் அல்லது என் பணத்தினால் தான் நான் இவ்வளவு பலத்தோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா உன்னுடைய பலத்தினால் வாழ முடியாது, பணத்தினாலும் வாழ முடியாது. தேவ கிருபையினால தான் வாழ முடியும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் அதற்காகத்தான். யாரும் கொடுக்க முடியாத ரட்சிப்பை மீட்பை இயேசு கிறிஸ்து கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து குமாரனாய் பூமிக்கு வந்தார். சிருஷ்டிகர்த்தராய் இருந்தவர் இந்த பூமிக்கு குமாரனாய் அவர் இறங்கி வந்து தன்னையே தாழ்த்தினார். தன்னையே தாழ்த்தி ஆமென் ஸ்தோத்திரம் வறுமையாக்கி மனிதனுடைய பாவங்களை போக்குவதற்கு சிலுவையிலே தன்னையே பலியாய் அர்ப்பணித்திருக்கிறார். எல்லாரும் நினைக்கிறாங்க அவருக்கு கோழையே என்னமோ அல்லது இவர் பயந்தாங்கோழி என்னமோ அதனால்தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. நம்முடைய பாவத்தை போக்கப்படுவதற்கு தான், விடுதலையாக்கப்படுவதற்கு தான் அவர் சரண்டர் ஆயிட்டு அவர் வாய் திறவாத ஆட்டை போல மௌனமாய் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார். யாருமே அந்த தியாகத்தை செய்வதற்கு முன்ன வரல. குறை செய்து பாவம் செய்து துன்மார்க்கம் செய்து மற்றவங்களை விடுவிப்பதற்கு தியாகம் பண்ணவங்க இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு தவறும் செய்யாமலே மனிதனுடைய பாவங்களை போக்குவதற்கு அவர் வந்தார். ஒரு குறையும் செய்யாம ஒரு தவறும் செய்யாமலே தன்னையே பலியாய் அர்ப்பணித்து அவர் சிந்தின ஒவ்வொரு இரத்தமும் விலையேற பெற்ற இரத்தம். இந்த கிராமத்துல உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. தயவு செய்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தாய்மாரே, தகப்பன்மாரே, என் சகோதரனே, சகோதரியே, நீங்க எங்கிருந்து கேட்டுட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறான். உங்களிடத்திற்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். உங்களை தொடுவதற்கு வந்திருக்கிறார். உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் சுகமாக்குவதற்கு வந்திருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் கொடுப்பதற்கு வந்திருக்கிறார். நீங்க அநேக நாட்கள் கலங்கி திகைத்து போயிருக்கலாம். உங்களுடைய கலகத்தை மாற்றுவதற்கு, கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். வாங்க, நீங்க ஓடி வாங்க. உங்களை ஆண்டவர் தொட போகிறார்.
நிச்சயமாய் நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஆண்டவரே என்னை மன்னிப்பீங்களா, என்னை குணப்படுத்துவீங்களா, ஆண்டவரே என்னுடைய பாரத்தை நீக்குவீங்களா, என்னுடைய கவலையை மாற்றுவீங்களா, நீங்க எங்க இருந்து சரி இவ்வளவு இப்படிப்பட்ட பாரத்தை கவலையில் இருப்பீங்கன்னு சொன்னா இதே இயேசு உங்களை விடுவிக்க ஆயத்தமா இருக்கிறார். உங்களோடு கூட பேசினார், உங்களோடு கூட ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் விடுவிப்பதற்கே வந்திருக்கிறார். ஜெபிக்கலாம் வாருங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம மத்தியிலே சாட்சியோடு கூட, அல்லேலூயா. சோ ஆகியாலே நம்ம மத்தியிலே யோகான் பாஸ்டர் அவர்கள் இந்த கொட்டாரத்தினுடைய நேசித்து ஆண்டவர் அனுப்பின தேவனுடைய ஊழியக்காரர், அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அறியாத இந்த உலகம் உண்மையான தேவனை அறியாத ஓடிக்கொண்டிருந்தோம் நாங்கள் எல்லாரும் ஒரு காலத்துல. ஆனால் ஆண்டவர், நாம அவரை தேடல, அவர்தான் எங்களை தேடி வந்து ரட்சித்த தேவன், அல்லேலூயா. இன்றைக்கு எங்களை தேடி வந்து ரட்சித்த தேவன் உங்களையும் இன்றைக்கு தேடி வந்து இருக்கிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட கூட்டங்கள் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற எல்லா காரியங்களும் மாற்றி போட வல்லவர் ஊழியக்காரர். அவர் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காரியத்துக்குள்ளே அவர் இருந்தார் என்றது நல்ல சாட்சியை நாம கேட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரராய் இன்றைக்கு இருக்கிற இவர்களுடைய தாயாருக்கு பயங்கரமாய் அந்த வியாதி வந்துட்டு சுகமடிக்க முடியாத அவங்க நம்பி இருந்த தெய்வங்கள் எல்லாம் அவரை கைவிட்டது. ஆனால் இயேசுவை நம்பி இருக்கிற ஒருபோது ஒருவரும் ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். வேதம் சொல்கிறது ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அதே தெய்வம் சொல்லுது, நீங்க இயேசுக்கு போங்க, அவர்தான் சகலவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர். நீங்க எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தராகிய இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் போது, நேசிக்கும் போது, அவரை தேடும் போது, அவரிடத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்யும் போது, அவரிடத்தில் நீங்கள் கேட்கும் போது, அவரிடத்தில் நீங்கள் செபிக்கும் போது, அவரிடத்தில் உங்களை தாழ்த்தும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்க ஜெபத்தை கேட்பார். இன்றைக்கு நம்ம மத்தியிலே தூரத்திலிருந்து ஊழியக்காரர் இன்றைக்கு நம்ம மத்தியில வந்து, நான் நினைச்சேன் இந்த கொட்டாலத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சிகள் வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்து விசுவாசித்து உணர்ந்து இன்றைக்கு அவரை நான் அழைக்கும் போது அவர் தூரத்தை பார்க்கல, எதுவுமே பார்க்கல. இன்றைக்கு நம்ம மத்தியில வந்து தேவ வார்த்தைகள் நம்ம பகிர்ந்து கொண்டார். அவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இவைகள் எல்லாம் எவ்வளவு தூரமானாலும் எவ்வளவு காரியங்களானாலும் நாங்கள் ஏன் வருகிறோம் என்றால், இயேசுனுடைய அன்பை பரிசாற்றுவதற்காக. ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையிலே இயேசு காட்டினது அன்பு. அதோ நான் உன்னை இவ்வளவா நேசிக்கிறேன் பார் என்று சிலுவையிலே அவர் தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டும்படியாக அவர் அன்பை காட்டியிருக்கிறார். அவர் மரித்ததினாலே தான், அவருடைய ரத்தத்தினாலே தான் நம்முடைய பாவ மன்னிப்பை கட்டித்திருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த கொட்டால கிராமத்தை நேசித்து இன்றைக்கு உங்களையும் அழைக்க வந்து இருக்கிறார். நீரும் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார், அவரிடத்துல கேட்கிறார்களோ, இயேசு அவர்களுக்கு மனம் இறங்கி அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். இந்த சத்தியத்தை சாட்சியை கேட்ட தேவ பிள்ளைகளே, நான் ஜெபித்து முடிக்க போகிறோம். பின்பு நீங்க வந்து வருவீர்களானால் ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. மறுபடியும் நாளைக்கு என்று நினைக்காதீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு நேரமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சித்தமானால் நாளைக்கும் இந்த இயற்கை அனுகூலமா இருக்குமானால் நாளைக்கும் நாங்க இங்க வந்து இந்த சுவிசேஷத்தை அறிவிப்போம். நம்மத்துல இன்னொரு ஊழியக்காரர் அவரும் வந்து அவருடைய சாட்சியை சொல்லுவார். இப்படிப்பட்ட அவருக்கும் பயங்கரமான ஒரு சாட்சி இருக்கிறது. மரித்து போவார் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். ஆகையால் தேவ பிள்ளைகளை என்னையும் சுகமாக்கினார். நான் என்னுடைய சாட்சியை சொல்லி உங்களுக்கு கடந்த நாட்களில் சொன்னேன். இன்றைக்கு இந்த ஊழியக்காரரை கொண்டு வந்து அவருடைய சாட்சியை சொன்னார். ஏன்
எது நாங்கள் பெற்று அனுபவித்தோமோ, எது நாங்க பார்த்தோமோ, எது நாங்க ருசித்தோமோ, அதுதான் யோவான் சொல்கிறார். எங்க கை எது தொட்டு பார்த்துச்சோ, எங்க கண்ணு எதை பார்த்துச்சோ, எதை நாங்க உணர்ந்தோமோ அவைகளையே சொல்ல வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு எங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கிறதோ, நாங்கள் எப்படி இருந்தோமோ, நாங்கள் என்னதான் அனுபவிச்சு கொண்டு வேதனை, துக்கம், கவலை, கண்ணீர், போராட்டம், உபத்திரவம் அதை அனுபவித்துக் கொண்டிருந்த எங்களை ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, வெற்றி என்று மாற்ற செய்திருக்கிறாரோ அதை அனுபவித்தவர்களாக நாங்கள் இன்றைக்கு சாட்சி சொல்ல இந்த கிராமத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த இயேசு உங்களை காப்பாற்றுவார், ரட்சிப்பார், விடுதலை ஆக்குவார். எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு வியாதியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு உங்களுடைய பந்தங்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை விடுதலைக்கா வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் முழங்கால் படியிடுவோம்.